ஹாய் ஹலோ படேஸ். இன்னைக்கு நம்ம வடக்கு ஏகேவான அக்ஷய் குமார் நடிச்சிருக்க பேட்மேன் அப்படின்ற ஒரு அற்புதமான காவியத்தை பத்தி தான் பார்க்க போறோம். எல்லா பொண்ணுங்களும் மாசம் ஃபேஸ் பண்ற ஒரு ப்ராப்ளம் தான் பீரியட்ஸ். அந்த பீரியட்ஸ் அப்ப நிறைய பொண்ணுங்க பேட் யூஸ் பண்ணாம அந்த சமயத்துல துணியை தான் யூஸ் பண்றாங்க. இதனால நிறைய இன்ஃபெக்ஷன்லாம் வரும். இப்படி ஒவ்வொரு மாசம் பீரியட்ஸ்னால பேட் வாங்க முடியாத சூழ்நிலையில இருக்க தன்னோட மனைவியுமே கஷ்டப்படக்கூடாதுன்ட்டு ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே வாங்க முடியற அளவுக்கு கம்மி பட்ஜெட்ல இருக்கிற மாதிரி பேட் உருவாக்க ஆரம்பிக்கிறாரு. இப்படி ஒரு அற்புதமான படத்தை ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்த்துடலாம். அகெயின் இந்த மாதிரி தரமான படத்தை பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம ஹீரோயினுக்குமே புதுசா கல்யாணம் ஆயிருக்கு. இவருக்குமே 3 தங்கச்சிங்க இருக்கு. அதுல முதல் தங்கச்சி மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஹீரோ எப்படின்னா தான் பொண்டாட்டி கொண்டா அவரால் தாங்கிக்கவே முடியாது. அவ வெங்காயம் வெட்டும் போது கூட அவளோட கண்ணு கலங்கிட கூடாதுன்ட்டு வெங்காயம் வெட்டுற மாரி ஒரு மிஷினை அவரே உருவாக்கி தராரு. அது மட்டும் இல்லாம சைக்கிள்ல போகும்போது அவர் ரொம்ப உயரமா இருக்கிறதுனால அவருடைய காலை அவங்க ஒய்ஃப் பட்டெக்ஸ்ல இடிச்சுட்டே வருதுன்னு சொல்லிட்டு அவர் தன்னோட ஒய்ஃபுக்காக சாஞ்சு உட்கார்ற மாதிரி ஒரு சீட்டை ரெடி பண்ணி கொடுக்குறாரு. இப்படி தான் பொண்டாட்டிக்காக ஒவ்வொன்னா பார்த்து செய்யறவர் தான் நம்ம ஹீரோ. இப்படி இருக்க ஒரு நாள் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினுக்கு திடீர்னு பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அதனால அவங்க எந்திரிச்சு ஓடுறாங்க. நம்ம ஹீரோவுமே பதறாரு. பின்னாடியே போய் என்னாச்சுன்னு சொல்லி கேட்கறாரு. போனா நீங்க இங்கெல்லாம் வரக்கூடாது, ஒரு 5 நாளைக்கு தீட்டு நான் வீட்டுக்கு வெளியிலே இருந்துக்கிறேன்ட்டு ஹீரோன் எவ்வளவோ சொல்றா. ஆனா ஹீரோ அதெல்லாம் கேட்கற மாதிரி தெரியல. இதெல்லாம் பழைய சடங்கு, இதெல்லாம் யார் உன்னை இப்ப ஃபாலோ பண்ண சொன்னது? என் தங்கச்சிங்க கிட்டயுமே நான் எவ்வளவோ சொல்லிட்டு அவங்களுமே கேட்க மாட்டாங்க, தயவு செஞ்சு நீயாவது கேளுன்னு சொல்றாரு. இல்ல நீ தயவு செஞ்சு பொம்பளை விஷயத்துல தலையிடாதீங்க, நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறா. அடுத்த நாள் காலையில எழுந்து வந்து நம்ம ஹீரோ ஒரு அழுக்கு துணி கீழே கிடக்குது. அது பார்க்கவுமே கன்றாவியா இருக்குது. என்ன இதுன்னு சொல்லி எட்டு உதைக்க போறாரு. உடனே நம்ம ஹீரோயினி வேகமா வந்து அதை எடுத்துட்டு போய் சிலையில போட்டு மறைக்கிறா. நம்ம ஹீரோ அது என்னன்னு உடனே புரிஞ்சுக்கிட்டு, இதையா பீரியட்ஸ் ப்ராப்ளத்துக்கு யூஸ் பண்ற? இதை நான் என்னோட சைக்கிள் துறைக்க கூட யூஸ் பண்ண மாட்டேன், இதனால ரொம்ப ஆபத்தாகும்னு சொல்றாரு. ஆனா ஹீரோயினுமே கேட்கற மாதிரி தெரியல. அதனால ஸ்ட்ரைட்டா அவர் மெடிக்கல் ஷாப் போயிட்டு ஒரு பேட் வாங்கிட்டு வந்து அதை பார்த்துட்டு அவங்க இதை நான் டிவில எல்லாம் பார்த்திருக்கேன், நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்லி பிரிச்சு பாக்குறாங்க. பார்த்தா ரேட் 55 ரூபான்னு போட்டிருக்கு. பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகி இவ்வளவு ரேட்டு கொடுத்தா வாங்கிட்டு வந்தா, இது நம்ம வீட்டுல இருக்க எல்லா பொண்ணுங்களுமே பயன்படுத்தினா உன்னோட சம்பளமே பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. தயவு செஞ்சு திரும்பி எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வான்னு சொல்றாங்க. அதனால நம்ம ஹீரோவுமே சோகமா வெளியில போயிடுறாரு. இதை யூஸ் பண்றதுல நம்ம பொண்டாட்டிக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா ரேட்டு தான் பிரச்சனையா இருக்குன்னு சொல்லி புரிஞ்சுக்கிறாரு. அப்படி 55 ரூபாய்க்கு அதுக்குள்ள என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பேடை ஒரு இடத்துல உட்காந்து கிழிச்சு பாக்குறாரு. பார்த்தா அதுல கொஞ்சம் துணியுமே கொஞ்சோண்டு பஞ்சுமே இருக்கு. இதுக்காக அவ்வளவு ரேட்டு கொடுத்து வைக்கிறீங்க, இதை நானே செய்யலாமேன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரைட்டா ஒரு துணி கடைக்கு போயிட்டு துணி வாங்கிட்டு அப்படியே பஞ்சு கடைக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு பஞ்சு கொடுப்பா சொல்லிட்டு கேட்கறாரு. பார்த்தா 50 ரூபாய்க்கு இவ்வளவு பஞ்சு கொடுக்குறான். அது எல்லாத்தையுமே ஒரு இடத்துல உட்காந்து ஒரு பேடை ரெடி பண்ணி அதை எடுத்துட்டு போய் தன்னோட மனைவிக்கு கிஃப்டா கொடுக்குறாரு. நம்ம ஹீரோ என்னதான் அவரே தன்னோட ஒய்ஃபுக்கு தன்னோட கையாலேயே பேட் ரெடி பண்ணி கிஃப்டா கொடுத்தாலும் அடுத்த நாள் அவங்களுமே அதே பழைய அழுக்கு துணியை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன் இப்படி பண்றேன்ட்டு நம்ம ஹீரோ கேட்க, நீங்க கொடுத்ததை தான் நான் பயன்படுத்தினேன், ஆனா அதையும் தாண்டி எல்லாமே புடவையிலே வந்து பட்டுருச்சு, இதை மட்டும் உங்க அம்மா பார்த்துருந்தாங்கன்னா என்ன பயங்கரமா கரிச்சு கொட்டிருப்பாங்க, இதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயத்துல நீங்க தலையிடாதீங்கன்னு சொல்லிடுறாங்க. ஆனா அப்ப கூட நம்ம ஹீரோ விடுற மாதிரி தெரியல. இன்னுமே 2-3 லேயர் எக்ஸ்ட்ரா வச்சு புதுசா பேட் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து கொடுக்குறாரு. ஆனா நம்ம ஹீரோ நீ வேணான்னு சொல்ல, ஏன் இப்படி பண்ற, இது உன் பிரச்சனை மட்டும் இல்ல, இந்த மாதிரி இருக்க எல்லா பெண்களோட பிரச்சனை. 55 ரூபா கொடுத்து எல்லாராலையும் இதை வாங்க முடியாது, இதை நான் செலவே இல்லாம பண்ணிருக்கேன், தயவு செஞ்சு இதை யூஸ் பண்ணி பாரு அப்படின்னு சொல்ல. ஆனா நம்ம ஹீரோனியுமே கேட்கற மாதிரி தெரியல. அதனால அவருமே தன்னோட தங்கச்சிங்க, ஊர்ல இருக்கிற மத்த பொண்ணுங்க, மெடிக்கல் காலேஜ் பொண்ணுங்கன்ட்டு எல்லார்கிட்டயுமே இதை கொடுத்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கன்ட்டு சொல்றாரு. ஆனா யாருமே இவரை புரிஞ்சுக்காம அவமானப்படுத்தினதான் மிச்சம். சரி இதுக்கப்புறம் வேற வழி இல்லையான்ட்டு அவரே கடைக்கு போய் ஆட்டு ரத்தத்தை வாங்கி ஒரு பலூன்ல ஃபில் பண்ணிட்டு அதுல ஒரு பைப்பு செட் பண்ணி அந்த பேடை இவரே போட்டு கரெக்டா வேலை செய்தான்னு செக் பண்றாரு. நல்லா வேலை செய்யற மாதிரி தான் இருக்கு. ஆனா திடீர்னு ரத்தம் லீக் ஆகி அவருடைய பேண்ட் வழியா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருது. இதை பாக்குற ஊர் மக்கள் இவருக்கு என்னாச்சும் ஏதாச்சுன்னு பதறாங்க. ஆனா இவருமே அவமானம் தாங்க முடியாம அங்க இருக்க கோயில் குளத்துல குதிச்சிடுறாரு. கோயிலோட குளத்துல ஆட்டு ரத்தத்தை கலந்துட்டான்ட்டு அங்க இருக்க ஊர் மக்கள் எல்லாம் நம்ம ஹீரோவையே ஊரை விட்டு துரத்தி விட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம யாருக்காக இவர் இவ்வளவு கஷ்டப்பட்டாரோ அவங்களோட பொண்டாட்டி கூட அவரை புரிஞ்சுக்காம தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. இவருமே அடுத்தபடியா அங்க இருக்க ஊரை விட்டு போய் ஒரு ப்ரொஃபசர் வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு அந்த பேடை எதை வச்சு செய்யறாங்கன்றத ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் அவருக்கு தெரிய வருது இந்த பேட பஞ்செல்லாம் வச்சு செய்யல, செல்லுலஸ் ஃபைபர்ன்ற ஒரு மெட்டீரியல் வச்சு செய்யறாங்கன்ட்டு. அடுத்தபடியா நம்ம ஹீரோவுமே அவர் வேலை செய்யற ப்ரொஃபசரோட பையன்கிட்டே போயிட்டு இந்த செல்லுலஸ் ஃபைபர் எங்க கிடைக்கும்னு கேக்குறாரு. அவனுமே கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இது அமெரிக்கால தான் கிடைக்கும்னு சொல்றான். உடனே நம்ம ஹீரோ போன் போட்டு ஆர்டர் பண்ணி அதை அமெரிக்கால இருந்து வர வைக்கிறாரு. அந்த ஆர்டருமே வந்துடுது. ஆனா அதை வச்சு அவருக்கு எப்படி பேட் ரெடி பண்ணணும்னு தெரியல. வேற வழி இல்லாதனால ப்ரொஃபசர் கிட்ட உதவி கேக்குறாரு. அவருமே ஒரு வீடியோவை போட்டு காமிச்சு இந்த மாதிரி ஃபுல்லா ஆட்டோமேட்டிக் மிஷின் வச்சு தான் ரெடி பண்றாங்க. அந்த மிஷினோட ரேட்டுமே 1 கோடி ரூபாய்க்கு
ரூபாய்க்கு மேல போகும்னு சொல்லிடுறாரு. இதை கேள்விப்பட்ட உடனே நம்ம ஹீரோ இன்னுமே சோகமாயிடுறாரு. ஆனா முயற்சியை கைவிடாம நம்ம ஹீரோவுமே அந்த மிஷின் எப்படி வேலை செய்யுதுன்ற நல்லா பாத்துக்கிட்டு ரொம்பவுமே கஷ்டப்பட்டு வட்டிக்கெல்லாம் கடன் வாங்கி மேனுவலா ஒரு மிஷினை இவரே உருவாக்குறாரு. உருவாக்குனது மட்டும் இல்லாம வெற்றிகரமா கடையில வாங்குற மாதிரி இவருமே பேட் செஞ்சு முடிக்கிறாரு. அப்ப அது யாருக்கிட்டயாவது கொடுத்து செக் பண்ணுமே யோசிச்சுட்டு இருக்கும்போது வெளியூர்ல இருந்து 2 பொண்ணுங்க பாட்டு கச்சேரிக்காக வந்திருப்பாங்க. அவங்கள ஒருத்திக்கு திடீர்னு நடுராத்திரி பீரியட்ஸ் வர ஆரம்பிச்சிருது. அவங்களுக்கு நம்ம ஹீரோ உருவாக்கின பேட் எடுத்துன்னு போய் கொடுக்குறாரு. மறுநாள் அவங்க தங்கியிருக்க இடத்துக்கே போயிட்டு நம்ம ஹீரோவுமே நேத்து நான் கொடுத்த பேட் ஒழுங்கா வேலை செஞ்சுதா, எந்த தொந்தரவுமே இல்லையான்னு சொல்லிட்டு கேட்கறாரு. அவங்களுமே இல்ல, எந்த பிரச்சனையும் இல்லையே, கடையில வாங்கின பேட் மாதிரி தான் இருந்துச்சுன்னு சொல்ல ஒரு வழியா நம்ம ஹீரோவுமே எப்படியா நான் ஜெயிச்சிட்டோம் சொல்லி சந்தோஷப்படுறாரு. அப்போ அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒருத்தி நம்ம ஹீரோவை ஒரு எக்ஸிபிஷன் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க நம்ம ஹீரோட சாதனையை பாராட்டி நம்ம அமிதாப் பச்சன் கையிலேயே அவார்டும் கொடுத்து 2 லட்சம் ரூபாய் பணமும் கொடுக்குறாங்க. நம்ம ஹீரோ அந்த பணத்தை வச்சு நிறைய கிராமங்களுக்கு போய் நிறைய பேட் உருவாக்குற கம்பெனியை ஆரம்பிச்சிடுறாரு. அது மட்டும் இல்லாம அவரோட கம்பெனிகள்ல நிறைய ஏழை பெண்களுக்கு வேலை வாய்ப்பையும் கொடுக்கறாரு. கடைசியில் அவருமே 55 ரூபாய்க்கு வித்த பேடை வெறும் 2 ரூபாய்க்கு சேல் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. இதனால இப்ப இந்தியால இருக்க எல்லா பெண்களுமே பழைய அழுக்கு துணியெல்லாம் தூக்கி போட்டுட்டு இந்த பேடை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. இதனால நம்ம ஹீரோக்கு பத்மஸ்ரீ அவார்டுமே கிடைக்குது. எந்த ஊர்ல இருந்து அவரை வெளியே அனுப்புனாங்களோ அந்த ஊரே அவரை கடைசியில தூக்கி வச்சு கொண்டாடுது. அது மட்டும் இல்லாம அவரோட ஒய்ஃபுமே அவர் கூட வந்து ஒன்னா சேர்ந்துடுறாங்க.